சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் தான் தென்னிந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட ஒரு அமைப்பு. கஜுலு லட்சுமி நரசு அப்படின்றவர் தான் இந்த அமைப்பை ஆரம்பிச்சிருக்காரு. எப்போனா 1852 பிப்ரவரி 16. கஜுலு லட்சுமி நரசு, சீனிவாசனார் மற்றும் சில வணிகர்கள்லாம் சேர்ந்து இந்த அமைப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அமைப்பில் வந்து அதிக எண்ணிக்கையில் வணிகர்கள் தான் இருந்திருக்காங்க. 1852 டிசம்பரில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இவங்க ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ரைத்து வரி ஜமீன்தாரி முறையினால் வேளாண் வர்க்கத்தினர் வந்து கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு. மார்ச் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்த மனுவை வந்து விவாதம் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்துட்டு இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான H.D. செய்மோர் அக்டோபர் 1853 சென்னைக்கு வந்திருக்காரு. வந்து குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி ஆகிய இடங்களை பார்வையிட்டிருக்காரு. இருந்தாலும் 1853 பட்டய சட்டம் வந்து இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி தொடர அனுமதி வழங்கியிருக்கு. வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து விவசாயிகளை சித்திரவதைப்படுத்தி வரி வசூல் பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்பு மேற்கொண்ட முயற்சியினால் சித்திரவதை ஆணையம் வந்து நிறுவப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் கட்டாயமாக வரி வசூல் பண்ணணும், சித்திரவதை பண்ணி கட்டாயமாக வரி வசூல் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒழிச்சிருக்காங்க. 1862 அப்புறம் இந்த அமைப்பு வந்து செயலிழந்து போயிருக்கு. 1881 அப்புறம் இந்த அமைப்பு இல்லாமையே போயிடுச்சு.